பண்ணிக்கிறேன்னா இந்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். தக்காளி போட்டுக்கிறணும். தக்காளி நல்லா வணங்க விடணும். லைட்டாக உப்பு போட்டுக்கிறணும் தக்காளி வணங்குறதுக்கு. மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டு ரெண்டாவது மிளகாய்த்தூள் போடணும். அடுத்து கறி மசால் போடணும். அடுத்து கரம் மசால் போடணும். அடுத்து முட்டை பொடி போடணும். முட்டை தொக்குக்கு முட்டை பொடி போடணும். அடுத்து மல்லித்தூள் போடணும். இதெல்லாம் குழம்பு வந்து அந்த முட்டை தொக்கு வந்து கெட்டி சேர்றதுக்கு நல்லா கிண்டி விடணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறணும். இப்போ வந்து நல்லா ஆவி வருது. கொஞ்சம் நேரம் நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தட்டை ஓப்பன் பண்ணி அடுத்து நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றணும். இப்போ 10 முட்டை வரைக்கும் வாங்கியிருக்கோம். நம்ம எல்லா முட்டையும் 10 முட்டையுமே உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ சிம்பிளில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடணும். இப்போ நம்ம மூடியிலேருந்து மூடி எடுத்துட்டோம். எடுத்து இந்த பாருங்கள் முட்டையில் இப்படி அப்படியே அழகாக சூப்பராக அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெயெல்லாம் தனித்தனியாக புரிஞ்சிருக்கு பாருங்கள். பார்த்துட்டு இதை ரெடி பண்ணி சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பாய். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.